கும்பகோணம் மாநகர் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சமூக வலைத்தள அணியின் செயலாளராகிய சுவாமிநாதன் ஆகிய நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் ஒரு சின்ன தகவலை தெரிவிக்கிறதுக்காக ஆசைப்படுறேன். இந்த காணொலியின் மூலம் கும்பகோணம் மாநகர் மாவட்ட தேமுதிகவில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒளிபரப்புவதற்கு ஏதுவாக கேப்டன் முரசு என்ற சேனலை துவக்கி சில காலமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சேனல் எதுக்காக துவக்கப்பட்டிருக்குதுன்னா, நம்ம கட்சியினுடைய நடவடிக்கைகள், கட்சியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கட்சி உறுப்பினர்களுடைய ஒருங்கிணைப்பு, இது போன்ற எல்லாத்தையும் செய்கிறதுக்காக தான் இந்த சேனலை நம்ம துவக்கி இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களை இந்த சேனல் மூலமாக ஒளிபரப்பிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது இன்னும் பத்தாதுங்கிறதுனால நம்ம கழக தோழர்களுடைய ஒத்துழைப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அதனால் இந்த சேனலை எல்லோரும் நம்ம கழக தோழர்கள்ட்ட பகிரணும்னு கேட்டுக்கிறேன். கும்பகோணம் மாநகர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் இந்த சேனல் மூலமாக நம்ம தலைமைக்கு நம்ம தெரியப்படுத்த முடியும். அந்த நம்பிக்கையில் தான் இந்த சேனலை துவக்கி சமூக வலைதள அணியின் சார்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். கும்பகோணம் மட்டுமல்லாமல் கும்பகோணம் சுற்றுப்புற பகுதி, ஊராட்சி ஒன்றியம், கிளைக்கழகங்கள், சார்பணிகள், யார் மூலமாக எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியை தலைமைக்கு தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்னு நினச்சி தான் இந்த சேனலை துவக்கி இருக்கிறோம். இதுக்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும்னு நம்பி தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள் பகுதிகளில் ஊராட்சி ஒன்றியம், கிளைக்கழகங்கள், சார்பணிகள் மற்ற எல்லா அணிகளுடைய ஏற்பாட்டிலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், நமது கட்சி சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே எங்களுக்கு தெரியப்படுத்துறது மூலமாக நம்ம கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் தலைமைக்கு தெரியப்படுத்த முடியும். நம்ம கும்பகோணம் ஸ்பெஷலான ஒரு ஊர். என்ன காரணம்னா, முதல்ல விஜய் பிரபாகரன் பேசிய விஷயம் வைரலானது கும்பகோணம் மீட்டிங்கில் தான். ரெண்டாவது விஷயம், அதிகாரப்பூர்வமாக நம்ம கட்சியினுடைய சார்பில் கேப்டன் அவர்களுடைய சிலை அமைந்திருக்கிறது கோயம்பேடுக்கு அடுத்தது கும்பகோணம் மாநகரத்தில் தான். அமைச்சது வேணால் மற்ற பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாமே தவிர, ஆனால் இன்றைக்கி இருக்கிறது கும்பகோணம் மாநகர் மாவட்டத்தினுடைய மையப்பகுதியில் தான் அது அமைஞ்சிருக்கு சிலை. இன்னொரு சிலை செய்யக்கூடிய ஏற்பாடுகளும் தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் நம்ம கட்சியினுடைய ஒத்துழைப்பு வேணும்னு இது மூலமாக நான் கேட்டுக்கிறேன். உங்கள் பகுதிகளில் நம்ம கும்பகோணம் மாநகர் மாவட்டம், ஊராட்சி ஒன்றிய கிளைக்கழகங்கள் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை இந்த சமூக வலைதள அணியின் இருக்கக்கூடிய செயலாளர் மற்றும் துணை செயலாளர்கள், இப்போ நான் 5 பேர் இருக்கோம். இந்த 5 பேர்கிட்டையும் நீங்கள் தகவல் தெரிவிச்சிங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை தலைமைக்கு தெரியப்படுத்துறது எங்களுடைய கடமை. உங்கள்கிட்ட இருக்க குறைகளையும் நீங்கள் இந்த சேனல் மூலமாக எங்கள்கிட்ட சொல்லலாம். இன்னொரு விஷயம், அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்கள் இனிமேல் புதுமையாக செய்வோம். என்ன காரணம்னா, உங்களுடைய குறைகள், இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு இந்த சேனலை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலை பயன்படுத்தி ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும்னு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.